சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்கிறவர். நம்மளுடைய முகாமின் தலைப்பு என்ன? விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நான் காலையில் பேசும் பொழுது எதை விசுவாசிக்க வேண்டும், எப்படி அந்த விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும், ஏன் பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் சில காரியங்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுதும் விசுவாசத்திலே நிலைத்திருத்தல், அதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். காணிக்கைக்காகவும் செய்திக்காகவும் ஒரு ஊழியர் ஜெபிக்கின்ற பொழுது நான் யோவான் அவர்களை அழைத்து கேட்டேன். மணியை பார்த்துக்கிட்டே கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசணும்? ஏன்னா இது சாப்பிட்ற நேரம். எத்தனை பேர் முழு மனசோடு உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் எப்படா முடிப்பார், இவர் எதுக்குடா வந்தார்? அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு 9:30 வரைக்கும் பேசலாம் அப்படின்னு சொல்லி. பேசலாமா? ஸோ கரெக்டாக 9:30 மணிக்கு நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். அல்லேலூயா. சாப்பிடலான்னொன்னா அல்லேலூயா பலமாக இருக்குது. சரி, விசுவாசிகள் மத்தியில் 3 வகையான விசுவாசிகள் இருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனையோடு கூடிய விசுவாசிகள். கர்த்தர் எனக்கு இதை செய்தால் நான் விசுவாசிப்பேன், நம்புவேன், காணிக்கை கொடுப்பேன். அப்படி சில பேர், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாதாயா நான் கோயிலுக்கு வருவேன். நிபந்தனையோடு கூடிய விசுவாசிகள். இப்படி சில பேர். இன்னொரு கூட்டம் எப்படின்னா, உரிமை கோருகின்ற விசுவாசிகள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு வியாதியே வராது, ஆக்சிடெண்ட்டே வராது, என் வாழ்க்கையில் துன்பங்களே வராது, ஏமாற்றமே வராது. அப்படி சில பேர். அடுத்த ஓரம் எக்ஸ்ட்ரீமாக போகிறவங்க உரிமை கோருகின்ற விசுவாசிகள். 3வது வகையான விசுவாசிகள் நிபந்தனையற்ற விசுவாசிகள். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் வராவிட்டாலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். துன்பங்கள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன். 3வது வகையான விசுவாசிகள். இப்படிப்பட்ட விசுவாசிகளை வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே 36 முதல் 39 வசனங்களிலே தன்னுடைய பாடுகளை அவர் விவரிக்கிறார். வாசிக்க வேண்டாம். நிறைய கஷ்டங்கள் மத்தியிலே ஒரு சவால் விடுகிறார். தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 3 வாலிபர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் அக்கினியிலே நீங்கள் எரியப்படுவீர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 வாலிபர்களுடைய விசுவாச குரல், கம்பீரமான குரல். வாசிங்க. ஆமென். நல்லா கவனிங்க, இதான் முக்கியமான வார்த்தை. ஈவன் இஃப் நாட், விடுவியாமல் போனாலும். வாசிமா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? போதுமா? எங்களுடைய ஆண்டவர் எங்களை விடுவிப்பதற்கு வல்லவர், நம்புகிறேன். ஒருவேளை
எங்க ஆண்டவர் விடுவியாமல் போனாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் நான் இங்கே இருப்பேன். நிபந்தனையற்ற விசுவாசம். யோபு பழைய ஏற்பாட்டிலே முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம். எல்லாம் போயிருச்சு. வியாபாரம் போயிருச்சு, சொத்து போயிருச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, சரீரத்தில் வியாதி. என்னதான் இருக்கு மிச்சம்? உயிர் தான் இருக்கு. மனைவியினுடைய அன்பு இல்லை, எல்லாம் போயிருச்சு. 20ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 20-21 என்ன சொல்றாரு? கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்திரம், அல்லேலூயா. 13:15 அதே யோபு சொல்றாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதே யோபு 19ஆம் அதிகாரம் 25-26 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஸ்டில் ஹி இஸ் அலைவ், நான் நம்புகிறேன். நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரை நான் அப்படியே தான் பார்க்கிறேன். 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் என்னை சோதித்தபின் அல்லேலூயா பொன்னாக விளங்குவேன். அப்ப ஆண்டவர் என்னை நடத்துகின்ற விதங்களில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் என் வாழ்க்கையிலே எந்த காரியத்தை அனுமதித்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை உருவாக்குவதற்காக. நான் அவருடைய பிள்ளை. நிபந்தனையற்ற விசுவாசம். அன்பானவர்களே, 3 வகையான விசுவாசிகளை நான் காண்பித்தேன். நிபந்தனையோடு கூடிய விசுவாசம், உரிமை கோருகின்ற விசுவாசம், நிபந்தனையற்ற விசுவாசம். இந்த 3ல நான் எங்க இருக்கேன்? உங்களையே கேட்டு பாருங்க, எங்க இருக்கணும்? வேதம் தான் என் வாழ்க்கையின் அளவுகோல். வேதம் என்ன காண்பிக்கின்றதோ அந்த கூட்டத்திலே நான் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக நான் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருக்கிறேன் அதை முடிவு செய்யணும் இல்லையா? ஒரு தலைவலி வலிச்சா கோயிலுக்கு வர்றதில்ல. ஒரு சின்ன ஏமாற்றம் என்று சொன்னால் முறுமுறுப்பு. ஆண்டவருக்கு தெரியாதா எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி? நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை நேசிக்கிறவர். ரோமர் 8:32 சொல்லுது, தனக்காக எனக்காக தம்முடைய குமாரனையே எனக்காய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பாவியாக இருக்கும் பொழுதே, நானும் நீங்களும் பாவியாக இருக்கும் பொழுதே, ஆண்டவருக்கு தூரமாய் இருந்த பொழுதே, ஆண்டவரை மறுதலித்து வாழ்ந்த பொழுதே, ஆண்டவரை மறந்து வாழ்ந்த பொழுதே, ஆண்டவர் என்னை நேசித்து தம்முடைய குமாரனை எனக்காய் அனுப்பி இருப்பார் என்று சொன்னால், இப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கின்ற பொழுது, பாவியாய் இருக்கும் பொழுதே என்னைக்கு தம்முடைய குமாரனை கொடுத்தவர், அவருடைய சொந்த மகனாக மகளாக இருக்கின்ற பொழுது என் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? புரியுதா? பவுல் சவால் விடுறாருங்க. எப்பா, நீ தூரத்தில் இருக்கும் பொழுதே உன்னை நேசித்த ஆண்டவர் இப்ப நீ பக்கத்தில் இருக்கியே, உன்னை கைவிட்டுருவாரா? என்ன அழகா கேட்கிறாரு பாத்தீங்களா? இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பதை குறித்து உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். நமக்கு தெரியும். மோசேயின் மூலமாக ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார். எகிப்தில் வாழ்ந்தது போதும்பா, உங்களுக்கு கானான் என்ற புதிய தேசத்தை வைத்திருக்கிறேன்,
வாருங்கள். விடுதலை கொடுக்கிறார். பல நிலைகளை கடந்து அவர்கள் கானானுக்கு வருகிறார்கள். விடுதலை கொடுத்த பொழுது ஆண்டவர் அவர்களிடத்திலே 3 காரியங்களை எதிர்பார்த்தார். யார்கிட்ட? விடுதலை பெற்று வருகின்ற தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே 3 காரியங்களை எதிர்பார்த்தார். முதலாவது காரியம், உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 5-6 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கானானிலே ஏற்கனவே குடியிருக்கின்ற 7 மக்கள் குழுக்களை ஆண்டவர் இங்கே காண்பிப்பார். எபூசியர் அப்படி நிறைய பேர் வரும். ஆண்டவர் என்ன சொல்லுவார், இப்போ கானான் தேசம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஏற்கனவே ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, நீ அவனோட சேராத. அவனோட நீ சேர்ந்தினா அவன் வணங்குகின்ற தெய்வத்தை நீ வணங்கி விடுவாய், உனக்கு அது ஆபத்தாக இருக்கும், அவனை நீ துரத்தி விடு. உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. 2வது, ஆண்டவரையே நீ சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் நீ ஆண்டவரை பார்க்க வேண்டும். எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். வழி காண்பித்தார், மேக ஸ்தம்பம் இருந்தது, மன்னாவை கொடுத்தார். எவ்ரிதிங் given by God. எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரையே சார்ந்து வாழ வேண்டும். 3வது, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். உனக்கு எல்லாம் கொடுக்கிறேன், நான் உன்னை ஆண்டவர், உன்னை நான் விடுதலை செய்திருக்கிறேன், நீ எனக்குள்ளதா, என் கரத்திற்குள்ளதா இருக்கிறாய், நீ என்னுடைய வார்த்தையை நம்ப வேண்டும், என்னுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இதாங்க காண்பிக்கப்படுகின்றது. இப்ப இந்த காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் மறந்து விடாமல் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். 4-5 வாசிங்க. என்னில் இந்த 4-5 வசனத்தில் ஆரம்ப வார்த்தையையும் கடைசி வார்த்தையையும் பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யூ cannot do anything without my help. என்ன அருமையான வார்த்தை இல்லையா? என்னில் நிலைத்திருங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? இப்ப நான் உனக்கு உதவி செய்யலைன்னா நீ என்னோட நிலைத்திருக்க முடியாது. அழகான ஒரு உதாரணத்தை காமிக்கிறாரு. திராட்சை செடியில கொடிகள் ஒட்டி கொண்டிருப்பதை போல நீ ஒட்டி கொண்டே இருக்க வேண்டும். திராட்சை செடியோ அல்லது வேற ஏதோ ஒரு செடியோ நீங்க பார்க்குறீங்க இல்லையா? வீட்டிலலாம் வச்சிருப்பீங்க. அழகான பூச்செடிலாம் நம்ம வச்சிருக்கோம் வீட்டில். கருவேப்பிலை செடிலாம் வளரும் நல்லா. ஏதாவது ஒரு செடியில் ஒரு கிளையை ஒடிச்சு வீட்டில் பத்திரமா வச்சிருங்க. ஒரு 2 நாள் கழித்து பாருங்கள் எப்படி இருக்கும்? அழகாக புத்தம் புதுசாக இருக்குமா? 2 நாளில் காஞ்சி இருக்கும், 4 நாளில் கருகி போயிருக்கும், 6 நாளில் தொட்டிங்கன்னா சாம்பல் மாதிரி ஆயிரும். அதை தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நீ என்னை விசுவாசிக்கிற நல்லது, நிபந்தனையற்ற விசுவாச கூட்டத்தில் இருக்கிற நல்லது, நீ என்னோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால்
அழிந்து போய் விடுவாய். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, முடியாது. அப்ப நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பலன் எனக்கு அனுதினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் தேவை. அதை உணர்கின்றீர்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, எனக்கு ஆண்டவருடைய பலன் தேவை. கை தூக்க மாட்டீங்களா? ஓ, நீங்களா பார்த்துக்கிறேன்றீங்களா? எங்களுக்கு ஆண்டவர்லாம் தேவையில்லைன்றீங்களா? வாலிபர்களாக கை தூக்க மாட்டுறாங்க. வேணாமா ஆண்டவர் உங்களுக்கு? நீங்களா பார்த்துக்கிறீங்களா? சொன்னப்புறம் தான் கை தூக்குறாங்க. சரி, உங்களெல்லாம் கை தூக்க வைக்கணுன்றது எனக்கு ஆசை இல்லை. வேதம் என்ன சொல்லுகின்றதோ அதுதான் எனக்கு முக்கியம். சரி, இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ள எவைகளெல்லாம் எனக்கு தேவை? அதான் இன்றைக்கான செய்தி. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்ட்டு தலைப்பெல்லாம் முகாமுக்கு கொடுத்தாச்சு. விசுவாசம்னா என்ன, எவைகளை விசுவாசிக்க வேணும்னு சொல்லி நான் காலையில் சொல்லிட்டேன். இப்போ இந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு, இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள். முதலாவது காரியம், என் வாழ்க்கையில் எனக்கு வேத அறிவு இருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹேவ் a பைபிள் நாலேஜ். வேதத்தை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். இந்த வேத புத்தகம் எப்படி வந்தது, யாரால் எழுதப்பட்டது, எவ்வளவு நிலைகளை கடந்து வந்திருக்கின்றது, எவ்வளவு ஆசிரியர்கள் ஆவியானவருடைய துணையோடு எழுதியிருக்கிறார்கள், இந்த அறிவு எனக்கு இருக்க வேண்டும். பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கனா நேரம் இல்லை நம்மளுக்கு, நான் சொல்கிறப்ப வாசிங்க. டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நான் வாலிப நாட்களில் இருந்த பொழுது திண்டுக்கல் சபையில் தான் நான் வளர்ந்தேன். +1 படிக்கும் பொழுது, +2 படிக்கும் பொழுதெல்லாம் இப்படி தான் உட்காந்துருப்பேன் நான். பிரசங்கியார் சொன்ன உடனே டவார்னு எடுத்து வாசிடுவேன். சரி, இன்றைக்கி அது மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் எடுத்து வாசிக்கிறதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. யாரெல்லாம் வாசிக்கிறீங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, எபேசியருக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களில் ஒரு ஜெபத்தை அங்கே அவர் காண்பிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு ஊழியக்காரருடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? எப்பா, நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். வேதம்தான் ஆண்டவரை குறித்த அறிவை எனக்கு கொடுக்கின்றது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையையும், முன்னணைனா தீனி போடுற இடம், முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஆண்டவருடைய வேதனையை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என்னுடைய சபையார் நல்லா பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா. எந்த அளவிற்கு வேத அறிவிலே நான் வளர்ந்து ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு உண்மையை ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன அறிவு? உலக பிரகாரமான அறிவா? எப்படி மொபைல் ஃபோனை செட் பண்ணுறது, எப்படி கம்ப்யூட்டரை செட் பண்ணுறது? இல்லைங்க. ஆவிக்குரிய அறிவு, கடவுளை அறிகின்ற அறிவு இல்லாததினால், நான் யார், எப்படிப்பட்டவன், எப்படி உங்களை நேசிக்கிறேன், எப்படி உங்களை வழி நடத்துகிறேன், எப்படி உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தேன், இதெல்லாம் தெரியாததினால், அறியாததினால் அடிமைகளாய் போகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஷுட் லேர்ன், ஐ ஷுட்
ஹேவ் அ நாலேஜ், ஆண்டவரை குறித்த அறிவு எனக்கு இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் பாருங்க, ஓசியா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். சங்காரம்னா அழிந்து போகிறார்கள். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால், கொஞ்சம் கஷ்டமான வசனம் இல்லை, நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பார்த்தீங்களா, இப்படி ஒரு கூட்டம் இருந்தது. ஆண்டவரே, நான் உம்முடைய வேதத்தை மறக்கக்கூடாத ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 15:34 புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார், சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. அப்ப ஆண்டவரை குறித்த நாலேஜ், அறிவு எனக்கு இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கு. யோவான் 5:39 இயேசு சொல்லுகிறார், 5:39 வேத வாக்கியங்களை வாசியுங்கள்னு சொல்லல, ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கறதுனா டீப்பா. இன்னைக்கு சபைகளில் ஆசீர்வாதம் கூட்டம் வச்சுச்சுன்னா ஜேஜேன்னு கூட்டம் வருது, அப்படிதானே சார்? பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை பேர் வர்றாங்க? பைபிள் ஸ்டடின்னு சொன்னால், வேத ஆராய்ச்சின்னு சொன்னால் யாருமே வர்றதில்ல. 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்க வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா என்ற ஊழியக்காரன் தன் இருதயத்தை ஆமென் பக்குவப்படுத்தி இருந்தான். வேதத்தை இரவும் பகலும் படித்து கற்றுக்கொண்டு போதித்த ஒரு ஊழியக்காரனுடைய காரியம். வேதத்தை அறிந்து கொள்ளுவதிலே, வசனங்களை அறிந்து கொள்ளுவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். நெகேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. சபை நடக்கும் பொழுது எந்திரிச்சு நிற்கிறாங்க, வாசிமா. ஆமென். இதில் ஒரு வார்த்தை வந்திருக்கு, கவனிச்சிங்களா? அது என்ன? ஜாமம் அப்படின்னா என்ன சார்? ஒரு ஜாமம் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பைபிளை வாசிக்க கேட்டார்கள், காதில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜாமம் வாசிக்க கேட்டதினால் உணர்வடைந்து பாவ அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவானார்கள். எவ்வளோ நேரம் தெரியுமா? ஒரு ஜாமம் என்று சொன்னால் 3 மணி நேரம். அல்லேலூயா. பிரசங்கியார் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் அவ்வளோதான். சிக்னல் கொடுப்பாங்க, பிரசங்கியார் பார்க்குற மாதிரி அப்படின்வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? டே சீக்கிரம் முடியலான்னு அர்த்தம். இல்லைன்னா மேலே இங்கே இருக்கிற வாட்சை பார்க்கறது திருப்பி. அப்கோர்ஸ் நீங்களாம் அப்படி இல்லை, அப்படித்தானே? 3 மணி நேரம் வார்த்தைகளை போதித்தார் எஸ்ரா. நீங்கள் 8ஆம் அதிகாரம் நெகேமியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4லேருந்து 8 வசனம் வரைக்கும் போதித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. சரி, இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. ஆமாம், கொஞ்சம் இருங்க. தினந்தோறும் போட்டிருக்கா, மாதம் ஒரு முறைன்னு போட்டிருக்கா? நல்லா வாசிங்கம்மா, வாசிங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நல்லா வாசமா, விளையாட்டுக்கு சொன்னேன். பார்த்தீங்களா? பெரேயா பட்டணத்தாரை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இந்த பெரேயா பட்டணத்தார் ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவங்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இதில் ஒரு உண்மை இருக்குது.
வேதத்தை நான் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள என்னுடைய குணாதிசயங்களில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். அல்லேலூயா. மை கேரக்டர் டெவலப்பிங். தேவ சாயலை பெற்றுக்கொள்ளுவேன். எப்பொழுது? வேதத்தை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது. காரியம் இப்படி இருக்கிறதா? ஆக்சுவலா ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போட்டிருக்கோம். சில வெர்ஷன்ஸில் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பவுலுடைய கடிதங்களை பழைய ஏற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அதான் அவங்க பண்ணது. இப்போ நம்ம கையில் பைபிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்க கையில் பைபிள் கிடையாது. பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. ஆண்டவருடைய சீஷர்கள் யோவான், பேதுரு, பவுல் எழுதின கடிதங்களைத்தான் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையாய் பாவித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? பவுல் 13 கடிதங்கள் எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில், ரோமர்லேருந்து பிலமோன் வரைக்கும். அந்த சபைக்கு அவர்கள் எழுதின கடிதத்தை படிக்கும் பொழுது பவுல் சரியாக தான் எழுதியிருக்கிறாரா, பவுலுடைய வார்த்தைகளுக்கும் பழைய ஏற்பாட்டு காரியங்களுக்கும் ஒத்து போகிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆமென். வேத அறிவை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அக்கறை இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், பிரசங்கிமார்கள் நமக்கு அறிமுகமாகிவிட்டார்கள். எப்படி? கோயிலில் மட்டும் பிரசங்கியாரை பார்க்கறது இல்லை. எப்படிப்பா? எங்கே பார்க்குறோம் சொல்லுங்க? யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் இல்லையா? ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் நிறைய பிரசங்கங்களை கேட்பதற்கு இந்நாட்களிலே நமக்கு வாய்ப்பு உண்டு. நானும் சில சமயம் நேரம் கிடைக்கும் பொழுது சில பிரசங்கிமார்களுடைய பிரசங்கங்களை கேட்பேன். சில பேர் தான் நான் ரெகுலராக கேட்பேன். நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, சத்தியம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுற உபதேசங்கள், அப்படிலாம் நீங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்யணும்? இந்த பெரேயா பட்டணத்தாரை போல முழு வேதாகமம் நம்மகிட்ட இருக்கு. வேதாகமம் இருக்கா? இவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? வேதத்தின்படி ஒத்து போகிறதா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். கண்ணை மூடிட்டு அல்லேலூயா சோத்திரம் சொல்லாதீங்க. நிறைய கள்ள உபதேசங்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதான் முக்கியம் இல்லையா? தினந்தோறும் நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? அப்கோர்ஸ் உங்களை பற்றி எனக்கு தெரியாது. பைபிளை தவிர வேற எதையும் வாசிக்கிறது இல்லை. நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கு, விளக்க உரைகள், கமெண்ட்ரிஸ் இருக்கு. இந்த வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய பின்னணியை குறித்ததான புஸ்தகங்கள் உண்டு. அதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்களா? எங்கள் ஊரில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. கோஸ் முயற்சி செய்தால் கிடைக்கும். எங்கள் வீட்டில் நான் ஒரு பெரிய லைப்ரரியே வச்சுருக்கேன். நிறைய புஸ்தகம் இருக்குது, ஆவிக்குரிய புஸ்தகங்கள், விளக்க உரைகள், பல வெர்ஷன்ஸில் வேதாகமங்கள் வச்சுருக்கேன். பல வருஷமாய், 30 வருஷமாய் நான் சேகரித்தது, பணம் கொடுத்து வாங்கினது. இப்பையும் மதுரையில் 2-3 புக் ஷாப் இருக்குது. மாதம் ஒரு முறை சென்று ஒரு புஸ்தகத்தை வாங்கி வாசிக்கிறேன். வாசிக்கணுங்க, தெரிந்து கொள்ள வேண்டும், அக்கறை இருக்க வேண்டும். நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு. எதுக்கோ செலவு பண்ணுறோம். எனக்குள், ஆண்டவருக்குள் வளருவதற்கு நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன். முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? ஜார்ஜ் முல்லர் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தவர், பல இடங்களுக்கு பிரயாணம் செய்தவர். 60 வயதுக்கு பிறகு பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னவர், விசுவாச வீரர். நிறைய அனாதை விடுதிகளை விசுவாசத்தோடு நடத்தினவர்.
யார்கிட்டையும் போய் காசு கேட்க மாட்டார், ஆண்டவர்கிட்ட தான் கேட்பார். ஆண்டவர் அவருடைய ஜெபங்களை கனப்படுத்தினார். அவரை குறித்து ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? அவர் வேதத்தை 200 முறை முழுவதுமாய் வாசித்து முடித்திருக்கிறார். அதில் நிறைய தடவை முழங்காலில் நின்று வாசித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நான் அவங்கள முழங்கால் போட்டு பைபிள் வாசிங்கன்னு சொல்ல வரல, அது உபதேசம் இல்லை. அந்த அக்கறை, அந்த ஆர்வம் எனக்கு இருக்க வேண்டும், அதான் முக்கியம். அப்பொழுதுதான் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். நிலைத்திருப்பதற்கு முதலாவது காரியம் என்ன செய்யணும்? வேத அறிவு எனக்கு இருக்க வேண்டும். சில சமயம் பைபிள் வாசிக்கிறீங்க, சில காரியங்கள் புரியலை. என்னைக்காவது உங்கள் போதகர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்கள் போதகர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா? பிரசங்கியார் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? யோசிச்சு பாருங்க. அந்த ஆர்வம், ஐயா எனக்கு புரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வேதத்தை கற்றவர்கள், பழக்கம் உண்டு, அனுபவம் உண்டு. எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் நிறைய பேர்த்துக்கு செய்திகளை அனுப்புகிறேன், வசனங்களை அனுப்புகிறேன், சிந்தனைகளை அனுப்புகிறேன். ஒரு 2 குரூப் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 1000க்கு மேலானவர்களுக்கு நான் வார்த்தைகளை அனுப்புகிறேன், சிந்தனைகளை அனுப்புகிறேன். நிறைய தொடர்புகள் உண்டு. எனக்கு அடிக்கடி ஃபோன் வரும், வாட்ஸ்அப்பில் செய்தி வரும். பைபிளில் சந்தேகங்களை கேட்பார்கள். இந்த வசனத்துக்கு என்னையா அர்த்தம், இது சரியா தவறா? பொறுமையாக எல்லாவற்றிற்கும் வாய்ஸ் மெசேஜில் நான் பதில் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறைய வாலிப பிள்ளைகள் கேட்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. என் குரூப்பில் இருக்கவர் தான். ஐயா தற்கொலை செய்யணும்னு சொல்லி எனக்கு ஏவுதல் வந்துக்கிட்டே இருக்குதுயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார், மிடில் ஏஜ். இப்படி நிறைய காரியங்கள் வரும். வழி நடத்த வேண்டியது ஊழியக்காரருடைய பொறுப்பு. நிறைய சந்தேகம் வரும், விளக்கங்கள். இந்த வசனம் புரியலை சொல்லுங்க, எனக்கு இதுக்கே பாதி நேரம் போயிடும். நான் என்ன சொல்ல வருகிறேன்? என்னை பெருமைப்படுத்தவில்லை, இந்த ஆர்வம் எனக்கு இருக்கின்றதா, அதான் முக்கியம். அப்ப ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேத அறிவு முக்கியம். 2வது காரியம், இப்பதான் 2வதுக்கே வந்திருக்கேன். 3 காரியம் இருக்கு. 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. அதாம்மா வாசிங்க. ஆண்டவர் எதற்காக உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார்? ஆசீர்வதிக்கவா? நல்லா சாப்பிட்றதுக்கா? சொல்லுங்க. ஐக்கியமாயிருப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப ஜெப வாழ்க்கையிலே நான் கவனமாயிருக்க வேண்டும். ஜெபம்னு ஒன்று என்னுடைய தேவைகளை மாத்திரம் சொல்லுவது என்ற பாரம்பரிய சிந்தனையிலே இருந்து நான் வெளியே வர வேண்டும். ஜெபம்னா ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டு ஆண்டவர் அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பது. ஆண்டவரே வந்திருக்கிறேன், 2 பேரும் பேசுவோம். நம்மளுடைய பாரங்களை, கவலைகளை, பிரச்சனைகளை, தரிசனங்களை, எதிர்பார்ப்புகளை, விருப்பங்களை ஆண்டவரிடத்திலே கொட்டுவது, நேரம் செலவழிப்பது. ஒருவரோடு நெருங்கி பழகும் பொழுதுதான் அந்த நபரை நாம் புரிந்து கொள்ள முடியும். I should give quality time with my Lord. ஆண்டவரோடு நான் தரமான நேரம் செலவழிக்கும் பொழுதுதான் ஆண்டவரை நான் புரிந்து கொள்ள முடியும், நிலைத்திருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் யார் தெரியுமா மாதிரி? இயேசு. வாசிங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம்.
ம் ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்திரமான இடத்திற்கு போய் மறுபடியும் தூங்கினார்னா போட்டிருக்கு. சில பேர் அடிக்க வர்றாங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு பிரசங்கியாரு. ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. சில பேர்த்துக்கு அதிகாலை இருட்டே தெரிய மாட்டேங்குது. அப்கோர்ஸ் பெரியவங்கெல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதிகாலமே நான் காலையிலே ஆண்டவரை தேடுகிறேனா? இயேசுவின் மாதிரியை பாருங்க. அதிகாலையில் இருட்டோடே வனாந்திரம். ஏன் வனாந்திரத்துக்கு போறாரு? யாரும் என்னை எளிதாக அணுக முடியாத இடம், சத்தம் இல்லாத இடம், அமைதியான இடம், யாரும் என்னை சந்திக்க முடியாத இடம், தொந்தரவு செய்ய முடியாத இடம். அப்ப இந்த விதமான ஜெப நேரத்தை என் வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கிறேனா? அவர்தாங்க மாதிரி. என் ஜெப வாழ்க்கை எப்படி உள்ளது? அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய வாலிபர்கள்லாம் இருக்கீங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? ஐயா இதெல்லாம் கேட்காதீங்க. இந்த அதிகாலை இருட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த 5 to 5:30 இருட்டாக இருக்கும். அப்படியா அப்படின்றீங்களா? நம்ம 7, 7:30 எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு ஓடுறது வேகமாக. யோசிச்சு பாருங்க. ஐ ஷுட் கிவ் குவாலிட்டி டைம் வித் மை லார்ட். காலையில் எந்திரிச்சு ஆண்டவரோட நேரம் செலவழிங்க, ஒரு 1/2 மணி நேரம். அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கு தெரியுமா? அனுகூலமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்கா 22:39. லூக்கா 22:39. பின்பு இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே எங்க போனாரு? ஷாப்பிங் போனார்னு போட்டிருக்கா? ஒலிவமலைக்கு போனார். எதுக்குங்க போறார் ஒலிவமலைக்கு? ஜெபிப்பதற்காக. அதே லூக்கா 6:12 வாசிங்க. ஜெபம் பண்ணும்படி. ஆமென். ஆன்லைன் ப்ரேயர் பார்த்தீங்களா? தனியாக நடத்துகிறாரு. ஐயா நீங்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ண வேணாம். நான் அந்தளவுக்கு உங்களை பாடுபடுத்த விரும்பலை. இயேசுவின் அக்கறையை, இயேசுவின் பழக்கத்தை நான் காண்பிக்கிறேன். எந்த அளவிற்கு இயேசு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. அதே லூக்கா 5:16. அவரோ, ஆமென், அவரோன்னு ஏன் இந்த ஏகாரம் போட்டிருக்கு? அவரோ அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவரோ படித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அவரோ வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? அநேகர் ஜெபிக்கல, இயேசுவோ ஊழியம் அதிகமாக இருந்தாலும் தன்னை பிரித்து கொண்டு வனாந்திரத்திற்கு போய் தனித்து. அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவரோட எவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு நாளில் தனியாக இருக்கிறீர்கள்? நீங்களே பதில் சொல்லிக்கிங்க. யோசிச்சு பாருங்க. வேதம் அதைத்தான் காண்பிக்கிறது. நான் காலையில் சொன்னேன் இல்லையா? நோவா 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் he was walking with God. தேவனோடு சஞ்சரித்தார். அதனால பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலனை பெற்றார், பயன்படுத்தப்பட்டார். ஆண்டவர் யார் அங்கே பயன்படுத்துவார்? யாரெல்லாம் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நோவாவை விடுங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார். யார் அவர்?
ம் ஏ நோக்கு இருக்காரா? 22ஆம் வசனம் வாசிங்க. ம் ம் போதுமா? எவ்வளோ நாளுங்க? 300 வருஷம் he was walking with God continually even though he had family. பிள்ளை குட்டிலாம் இருந்துச்சு, பொறுப்பு இருந்துச்சு, வியாபாரம் இருந்துச்சு, வேலை இருந்துச்சு. ஆனாலும் நான் ஆண்டவரோடு நடப்பேன். 24 வாசிங்க. ம் ஆமென். இதில் ஒரு உண்மை இருக்குங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கின்ற பொழுது என் சுயம் காணாமல் போக வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் என்னை மாற்றும், ஜெபம் என்னை உருவாக்கும், ஜெபம் என் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வரும். ஜெபம் பண்றீங்களா? கடமைக்காக ஜெபம் பண்றீங்களா? நேரம் இருக்கிறதே என ஜெபிக்காதீர்கள். நேரம் எடுத்து பிளான் பண்ணி ஜெபியுங்கள். காலையிலையோ மதியமோ சாயந்தரமோ கண்டிப்பாய் நான் இந்த நேரத்திலே ஆண்டவரோடு பேசுவேன். தீர்மானம் எடுக்கலாமா? அன்னைக்கு அப்போதாங்க நிலைத்திருக்க முடியும். சில வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலர் 16:13 ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே பவுல் ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 3:1 யோவானும் பேதுருவும் ஜெப நேரத்திலே வழக்கமாய் போய் ஜெபாலயத்திலே ஜெபிக்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா ஜெப சிந்தையோடு இருங்கள். லூக்கா 18:1 ஒரு ஓமையை ஆண்டவர் ஆரம்பிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம சோர்ந்து போகாம ஜெபிக்க வேண்டும். என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி உள்ளது? அதான் முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? மார்ட்டின் லூத்தர் புராட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சி திருச்சபை இயக்கத்தை கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரித்து கொண்டு வந்தவர். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆரோக்கியமான உபதேசங்களுடைய சபையில் இருப்பதற்கு காரணம் மார்ட்டின் லூத்தர். நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. உன்னை கொன்று விடுவோம், சிறைச்சாலையில் போட்டிருந்தாங்க. நிறைய பொறுப்புகள் அவருக்கு இருந்துச்சு. அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய நேரம் இருந்துச்சு, கடமை இருந்துச்சு, பயணங்கள் இருந்துச்சு. இவைகளின் மத்தியிலே அவருடைய வரலாற்று குறிப்பு சொல்லுகின்றது, எனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் ஒரு முறை என்னை தனியாக கொண்டு வந்து அரை மணி நேரம் நான் ஆண்டவரோடு பேசுவேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நீங்கள் அரை மணி நேரம்லாம் பேச வேணாங்க, 5 நிமிஷமாவது பேசுங்க. ஆண்டவரை நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் கேட்குறாங்க, ஜெபிக்கலைன்னா என்னப்பா, சோறு கிடைக்காதா, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுமா, ஜெபிக்காம இருந்தா என்ன, ஏன் ஜெபத்தை இவ்வளவு அழுத்தி பேசுறீங்க? ஜெபிக்காவிட்டால் பாதிப்புகள் வரும், உடனே வராது. வேதத்தில் ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். சவுல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆரம்பத்திலே ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருந்தவர். அதற்கு பிறகு உலகத்திற்குள்ளதாய் போய்விட்டார். ஜெபம் இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னை இல்லை. ஆனால் அவர் ஜெபிக்காமல் இருந்தாலும் ஆண்டவரோடு நல்ல தொடர்பிலே இல்லாமல் இருந்தாலும் ராஜாவாகத்தான் இருந்தார். அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பய உணர்வு. பார்த்தீங்களா? ஜெபம் குறைய குறைய என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலன் குறைந்து விடும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு
பிரசங்கம் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுக்கல. எதுக்கு சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபிக்கு தாங்க சொல்லி கொடுத்தாரு. பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஜெபித்து ஜெபித்து நான் பின்வாங்க மாட்டேன். ஜெபம் தேவ பலனை எனக்குள்ளதாய் கொண்டு வரும். அல்லேலூயா. நிலைத்திருப்பதற்கு இரண்டாவது காரியம், ஜெபத்திலே நான் உறுதியாய் இருக்க வேண்டும். நான் 2 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். வேத அறிவிலே, ஜெப வாழ்க்கையிலே. நேரம் ஆயிருச்சு. ஐயா ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? பேசலாமா? உண்மையிலே சொல்கிறீங்களா, திட்டிக்கிட்டே சொல்கிறீங்களா? 3வது பாயிண்ட்டையும் முடிச்சிருவோம் இல்லையா? அப்போ தான் நல்லாயிருக்கும். வெரி குட். எளிதான காரியம்தான். வேத அறிவு, ஜெப வாழ்க்கை. நிலைத்திருப்பதற்கு 3வது காரியம் என்ன தெரியுமா? தியான வாழ்க்கையிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். வேதத்தை தியானிப்பதிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும்? நம் சிந்தனைகளையும் மனப்பான்மைகளையும் கிரியைகளையும் ஒழுங்குபடுத்தும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63 வாசிங்க. போதுமா? நன்றி. வேத புத்தகங்கள் எழுத்து வடிவிலே இல்லாத நாட்களிலே தன் தகப்பனார் கற்றுக் கொடுத்த பாடங்களை, ஆண்டவரை குறித்த தியான வேளை ஈசாக்குக்கு இருந்தது. எப்போ தெரியுமா தியானம் பண்ணுறாரு? அந்த பின்னணி தெரியுமா உங்களுக்கு? பொண்ணு வரப்போகுது. யாருக்கு? ஈசாக்குக்கு பொண்ணு வாக்க போயிருக்காங்க. அது அவருக்கு தெரியும். எப்படா வரும்னு சொல்லி காத்து கொண்டெல்லாம் இருக்கலை. நம்மளுக்கெல்லாம் அப்படி இருக்கிறது கஷ்டம் இல்லை? எப்படா பொண்ணுகிட்ட இருந்து ஃபோட்டோ வரும், வாட்ஸ்அப்பையே பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? தியான வேளையிலே இங்கே தான் வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்கிறேன். 67 வாசிமா. ம் 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 நல்லா கவனிங்க. வாலிபர்கள் நிறையா இருக்கீங்க, அதனால சொல்கிறேன். என்ன போட்டிருக்கு? மனைவியாக்கி நேசித்தான். அப்படி தானே வேதம் காமிக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது சொல்லுங்க? தெரியுது, சொல்ல மாட்டீங்க. நேசித்து மனைவியாக்குகின்ற நாட்களிலே வாழ்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? மனைவியாக்கி நேசித்தான். தியான வாழ்க்கை நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். 55ஆம் சங்கீதம் 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன், காலை நண்பகல் மாலை. அதான் அதுக்கு அர்த்தம். நிறைய வசனங்கள் உண்டு. நான் காலையில் சொன்னேன் இல்லையா? யோசுவா. என்ன சொன்னேன் நான்? அதுக்கு உதாரணம் பிரெட் ஆம்லேட், சாண்ட்விச். தியானம் பண்ண ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி சங்கீதம் வாசிங்க. 1ஆம் சங்கீதத்தில் 1லேருந்து வாசிங்க. ம் 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 பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன். ஏன் நிப்பாட்டிட்டீங்க? வெரி குட். சங்கீதம் 150 சங்கீதம். எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஆறுதல் தேவையோ, ஒரு பலன் தேவையோ, அதை எடுத்து வாசிக்கிறோம் இல்லையா? நிறைய தனிப்பட்ட அனுபவங்களை கொண்டது. ஆனால் அந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இரவு பகல்னா எப்படிங்க? எப்படி புரிந்து கொள்வது? எந்நேரமும் பைபிள் வாசிட்டே இருந்தால் வேலைக்கு போக வேணாமா? என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடு யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. யூத கலாச்சாரத்தில் பாடல் எழுதும் பொழுது இப்படி எழுதுவாங்க. இரவு என்பது துன்ப நேரங்களை குறிக்கும், பகல் என்பது சந்தோஷமான நேரங்களை குறிக்கும். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லுது அந்த வசனம்? நீ கஷ்டமாக இருக்கும் பொழுதும், துன்பப்படும் பொழுதும், சந்தோஷமாக இருக்கும் பொழுதும்
அல்லேலூயா. வேதத்தை எடுத்து நீ வாசிக்க வேண்டும். ஆமென். சரி, நிறைய வசனம் இருக்கு, நேரம் இல்லை. ஹவு ஷுட் ஐ மெடிடேட் த பைபிள்? எப்படி நான் வேதத்தை தியானிக்க வேண்டும்? ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன், எழுதிக்கிங்க. அதாவது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதி, இப்போ லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனம் சகையினுடைய சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதையே திருப்பி திருப்பி அன்றைக்கு வாசித்து அதன் வழியாய் ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களை குறித்து கொள்ள வேண்டும். அதான் அன்றைக்குரிய மன்னா. வாட்ஸ்அப்ல எல்லாம் மன்னாவை பார்க்காதீங்க. இன்னொரு ஊழியக்காரர் அனுப்புறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. உங்களோட ஆண்டவர் பேசணும், உங்களுக்கு தனியாக ஆண்டவர் கொடுக்கணும். திருப்பி திருப்பி வாசிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை ஆண்டவர் காண்பிப்பார், ஹைலைட் பண்ணுவார், தொடுவார், பேசுவார். அதாங்க தியானம். அது ஒரு உணர்த்துதலாக இருக்கும். அது உங்களுடைய நீண்ட நாள் கேள்விக்கு பதிலாக இருக்கும். ஒரு உற்சாகமான வார்த்தையாக இருக்கும், வாக்குத்தத்தமாக இருக்கும். அதுதான் தியானம். எப்படி தியானிக்க வேண்டும்? முதலாவது, டேக் த பைபிள் பர்சனலி. கடவுள் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு வாசிக்க வேண்டும். யாருக்கோ அல்ல, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்காய் எழுதப்பட்டது, அந்த விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும். இரண்டாவது, ரீட் த பைபிள் ஒபீடியன்ட்லி. கீழ்ப்படிதலின் சிந்தையோடு வாசிக்க வேண்டும். வாசிங்க, ஏசாயா 66:2. ஆனாலும் சிறுமைப்பட்டு வசனத்திற்கு நடுங்குகிறவனையே. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாசிக்க வேண்டும். பைபிளை திறந்து வச்சுட்டு வாக்குத்தத்தங்களா தேடாதீங்க. கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம் தேடி வரும். மூன்றாவது, ரீட் த பைபிள் ஃபெய்த்ஃபுல்லி, பிலீவிங்லி. விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும். ஆண்டவரே, பார்ப்போம் இல்லையா, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதான் பதில் இல்லையா? விசுவாசித்தார்கள், தேவனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைத்தார்கள். அதே மரியாள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில், யோவான் 2ல் என்ன நடக்குது? கானாவூர் கல்யாணம். திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. மரியாள் இயேசுவை நோக்கி, அப்படித்தானே வசனம் சொல்லுது. திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. மரியாள் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? ஆஹா, ஏசப்பா இருக்கிறாரு, கண்டிப்பாக உதவி செய்வாருன்னு சொல்லி ஏசப்பாட்ட தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். ஏசாமி என்ன சொல்கிறாரு? அப்படியா மரியாள், கவலைப்படாத, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார்? எனக்கு உனக்கு என்னம்மா? அதாவது மரியாள் எதிர்பார்க்காத பதில் அங்கே வருது. ஆக்சுவலாக எனக்கும் உனக்கும் என்ன என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை என் வழியில் செயல்பட விடு. அதை தான் ஆண்டவர் சொன்னார். அந்த வழி மரியாளுக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாமலேயே ஆண்டவரை நம்பினார்கள். அல்லேலூயா. 5ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அவள் வேலைக்காரரை நோக்கி, ஏசாமி சொல்லிட்டாரு, கிடைக்கிற மாதிரி தெரியல, கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலா? வாசிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. ஆமென். பார்த்தீங்களா? மரியாளுக்கு தெரியுமா என்ன செய்ய போறாருன்னு சொல்லி? நமக்கு தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸில் படித்தாச்சு. இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மரியாளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீர் என்று எனக்கு தெரியாவிட்டாலும், என் வாழ்க்கையின் திட்டங்கள் எனக்கு புரியாவிட்டாலும் உம்மை நான் நம்புகிறேன். அந்த எண்ணத்தோடு நான் வாசிக்க வேண்டும். 3 சொல்லிட்டேன் இல்லையா? 4வது, ஒழுங்கும் கிரமமாய் வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40 கடைசி வசனம். சகலமும்
ஆமே, நல்லா கவனிங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எதுலையுமே ஒரு பெர்ஃபெக்ஷன், டிசிப்ளின், ஒழுங்கு இருக்க வேண்டும். ஒழுங்கும் கிரமவுமாய் கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஒரு நாள் ஆதியாகமத்தில் ஒரு வசனம், அடுத்த நாள் அப்படியே பரட்டி எரேமியால ஒன்று, அப்புறம் ஒரு சங்கீதம், அப்புறம் ஒரு யோவானில் ஒரு வசனம். நல்லா இருக்கே, வாக்குத்தத்தமாக இருக்கே. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அதிகாரம். ஏதாவது புரியுமா? அக்கறை இல்லாமல் வாசிக்கக்கூடாது. ஒரு கதை புஸ்தகம் வாசிக்கிறீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 அத்தையும் வாசிட்டு கடைசிக்கு போயிடுவீங்களா? பள்ளிக்கூடத்தில் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழோ இங்கிலீஷோ சொல்லி கொடுக்குறாங்க, 2 பாடம் நடத்திட்டு கடைசி பாடத்துக்கு போவாங்களா? போனால் நீங்கள் தொலைச்சிட மாட்டீங்க. வேத புத்தகத்தை நான் எப்படி படிக்க வேண்டும்? ஒழுங்கும் கிரமமாய் அக்கறையோடு வரிசையாக, நானாக ஒரு வரிசையை நியமித்து கொண்டு படிக்க வேண்டும். அவசரமாகவோ கடமைக்காகவோ வாசிக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் பல வருஷங்களாய் நான் ஒரு காரியத்தை பின்பற்றுகிறேன். இதே பைபிள் தான். பைபிள் ஒரு நோட்டு, ஒரு பேனா நான் வைத்திருக்கிறேன் இதற்காகவே. அந்த நோட்டில் என்ன தெரியுமா தலைப்பு? மீ அண்ட் ஜீசஸ் நோட். அதான் தலைப்பு. நானும் இயேசுவும். காலையில் எந்திரிச்ச உடனே பைபிளை திறந்து தொடர்ச்சியாக தேதி அந்த நோட்டில் போட்டு எந்த பகுதியை வாசிக்கிறேன்றதை எழுதி அந்த குறிப்பிட்ட பகுதி ஒரு அரை மணி நேரம் நான் தியானிப்பேன் குறைந்தது. ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ உணர்த்துகிறாரோ அதை நான் எழுதி வைப்பேன். நிறைய நோட்டு என்கிட்ட இருக்கு. கடைசியில் கையெழுத்து போட்டு ஜெபம் பண்ணி அந்த நாளை நான் ஆரம்பிப்பேன். அந்த அக்கறை உண்டா? ஆண்டவர் நம்மோடு பேசுவதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் என் பிள்ளை எவ்வளவு ஆவலாய் வந்திருக்கிறான் என்ற உணர்விலே ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார், உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். நாளைக்கு நீங்கள் என்ன திரும்பி செய்யணும்? ஒரு நோட்டு வாங்க போகிறீங்க, கடையில் வாங்குவீங்களா? ஒரு நோட்டு வாங்குங்க, அதுக்குன்னு பேனா வச்சுக்குங்க. சில சமயம் பேனாவை தேட முடியாது. ஒருவேளை அடுத்து என்னை பேச கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன், எத்தனை பேர் நோட்டு வச்சுருக்கீங்கன்ட்டு. வச்சுருப்பீங்களா? நல்ல தீர்மானம் எடுக்கணும். முகாமில் ஒரு நோட்டு போட்டு எழுதுறதுல நான் குறைந்து போய்விட மாட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அக்கறையோடு ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடுகிறேனோ அந்த அளவிற்கு ஆண்டவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அதான் முக்கியம். வேதத்தை சில பேர் பைபிள் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக இருக்கும், வாங்கின மாதிரியே இருக்கும். என்ன அர்த்தம்? தொடுறதே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உன் வேதத்தை நீ அழுக்காக்குகிறாயோ அவ்வளவு உன் இதயம் அழகாயிருக்கும். அல்லேலூயா. என் மனைவி ரொம்ப நாளாக என்னை திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? என் பைபிளை பாருங்க, தனித்தனியாக இருக்கு. ஏன் ஊர் ஊராக பிரசங்கம் பண்ண போகிற இப்படி பைபிளை கொண்டு போகலாமான்னு என்னை திட்டுவாங்க. நான் உங்களுக்கு பைபிள் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. இன்னும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பெருமைக்காய் சொல்லவில்லை. பைபிளை கிழிக்கணுங்க, கோடு போடணும், தேதி போட்டு எழுதணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இந்த பைபிளை அழுக்காக்குகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒழுங்கும் கிரமமாய் வாசிக்க வேண்டும். கடைசி பாயிண்ட், அகத்தூண்டுதலோடு வாசிக்க வேண்டும். இன்ஸ்பிரேஷனலி, ஆவியால் நிறைந்து என் மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபத்திலே காத்திருந்து கவனமாக அறை கதவுகளை பூட்டி வெளி கவனம் சிதறாதபடிக்கு ஆவியில் நிறைந்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுப்புல பால் குக்கரை வச்சிட்டுலாம் பைபிள் வாசிக்காதீங்க.
அப்கோர்ஸ் சில சமயம் நேரம் இல்லை, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. எத்தனை விசில் வந்திருக்கு, சோறு வெந்திருக்குமா வேகாமல் இருக்குமா, உட்காந்த உடனேயே ஐயோ முடித்த உடனே அங்கே போகணுமே இங்கே போகணுமே அந்த வேலையை செய்யணுமே பஸ்ஸை பிடிச்சிருவோமா, நிறைய சிந்தனைகள் வரும். ஆனால் எனக்கு எந்த நேரம் வசதிப்படுமோ அந்த நேரத்தை தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே வார்த்தைகளோடு அமர வேண்டும். 5 காரியங்களை சொன்னேன் இல்லையா? கடவுள் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு வாசிக்க வேண்டும், கீழ்ப்படிதலின் சிந்தையோடு வாசிக்க வேண்டும், விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும், ஒழுங்கும் கரவுமாய் வாசிக்க வேண்டும், அகத்தூண்டுதலோடு வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் 3 காரியங்களை பகிர்ந்து விட்டேன். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், வேத அறிவிலே நான் அக்கறையாயிருக்க வேண்டும், ஜெப வாழ்க்கையிலே கவனமாயிருக்க வேண்டும், வேதத்தை தியானிப்பதிலே ஒழுங்காயிருக்க வேண்டும். அப்படி நான் இருப்பேன் என்று சொன்னால் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சின்ன தம்பி ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். 5வது 6வது படிக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஒழுங்காக பைபிள் வாசிப்பான். அவன் என்ன பண்ணானா, ஹாஸ்டலில் ஒரு கண்ணாடி இருக்கும், முகம் பார்க்குற கண்ணாடி, பொதுவான கண்ணாடி. அந்த கண்ணாடியில் கீழே ஒரு வார்த்தை எழுதி வச்சானா. என்ன எழுதுனா தெரியுமா? நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு இல்லாமல், வேதம் வாசிக்காமல் காலை உணவை உண்ண மாட்டேன். அதான் அதுக்கு அர்த்தம். வேத வாசிப்பதற்கு அவனாக எழுதி வைத்த நினைவூட்டல், ரிமைண்டர். பைபிள் வாசிக்காம சாப்பிட மாட்டேன், வைராக்கியம். அந்த வாலிபனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். ஆபரேஷன் மொபைலைசேஷன், மிகப்பெரிய ஊழியம். 143 நாடுகளில் அந்த ஊழியம் உண்டு. நம்ம நாட்டுக்கு 1961 வந்துச்சு ஆபரேஷன் மொபைலைசேஷன். ஜார்ஜ் வெர்வர் அந்த தம்பி அந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர். அன்பானவர்களே, நிலைத்திருப்பதற்கு கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தீர்மானம் எடுப்போம். நம்மளுடைய முகாமின் தலைப்பு விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஏன் விழித்திருக்க வேண்டும்? விசுவாசம் என்றால் என்ன? எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும்? ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். 2 நிமிடங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஒரு முக்கியமான நேரம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த முகாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? என் மகன் என் மகள் என்ன தீர்மானம் எடுக்க போறான்? ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, என்னிலே நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொன்னீரே, உம்மோடு நாங்கள் ஒட்டிக்கொள்கிறோம். எங்களை தொடும், ஆசீர்வதியும் கர்த்தாவே. நல்ல தீர்மானம் எடுங்க. வேத அறிவை பெற்றுக்கொள்ளுவேன், ஒழுங்காய் ஜெப வாழ்க்கையில் வளருவேன், தியானம் செய்வேன். அன்பானவர்களே, யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்களோ உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்களோ உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி காண்பியுங்கள். நான் ஒழுங்காய் ஜெபிப்பேன், நான் ஒழுங்காய் வேதத்தை தியானிப்பேன். நன்றி நன்றி. நல்ல தீர்மானம் எடுக்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆண்டவரோட பேசுங்க. இந்த முகாமின் விளைவுகள் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிலைத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களை கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுத்த
உம்மோடு பேசுவேன், உம்முடைய வார்த்தைகளோடு உறவாடுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும். இந்த சபையை ஆசீர்வதியும், மூப்பர்களை ஆசீர்வதியும், போதகர்களை ஆசீர்வதியும், இந்த கூட்டங்களை பொறுப்படுத்த செய்த நண்பர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை, பலன், பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருப்பதாக. உம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதாக கரங்களை நீட்டி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, காலையில் சொன்னது போல மேகசின் இன்னும் என்கிட்ட தான்